எனக்கு திமுக அவங்க மேல தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு தற்போது அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அதாவது கரூர் வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதிக்கு முக்கியமான ஒரு பரபரப்பு அறிக்கை ஒன்று அவர் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் மிக மிக முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் கைப்பற்றிருக்காரு. அந்த எவிடன்ஸ், அந்த ஆதாரம், முக்கியமான ஆதாரத்தை அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கு இணைச்சி தான் இந்த சந்தேகத்தையும் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் எழுப்பியிருக்காரு. அதாவது எனக்கு திமுக தரப்பு அவங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனால இப்ப ஒட்டுமொத்த திமுக, அதேபோல கரூர் கேங் இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அஜய் ரஸ்தோகி அவர் அனுப்பியிருக்க அந்த இறுதி கட்ட தகவல் அறிக்கை, அதாவது கரூர் சம்பவத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஏறக்குறைய முழு தகவல் அறிக்கைய தற்போது உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதுல தற்போது திமுக அவங்க மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர் குறிப்பிட்டிருக்க அந்த விஷயம் தற்போது செந்தில் பாலாஜி, அதேபோல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முக்கியமா கரூர்ல இருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல பயத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு அறிக்கையை தான் அஜய் ரஸ்தோகி அவர் அனுப்பியிருக்காரு உச்சநீதிமன்றத்துக்கு. அப்படி அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு, முக்கியமா அஜய் ரஸ்தோகி எதுக்காக அவர் திமுக அவங்க மேல சந்தேகம் எழுப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்க ஒரு சில விஷயங்கள பத்தின தகவல் வெளியாயிருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது கரூர்ல 41 பேர் இழப்பு. அந்த வழக்க விசாரணை பண்ண உச்சநீதிமன்ற நீதிபதி ஃபர்ஸ்ட் அவர்தான் அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர நியமிச்சு அவருக்கு கீழ கிட்டத்தட்ட 3 பிரிவுகளாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது கடந்த 2 மாதங்களே ஆயிடுச்சு. 2 மாதங்களாக தொடர்ந்து கரூர்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் விசாரணைய பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மாச இறுதியிலேயுமே அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இங்க கரூர்ல நடந்திருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன், இந்த வழக்கின் தன்மை, யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, என்னென்ன முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட்டட் டேட்டா விவரம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாசமும் அஜய் ரஸ்தோகி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த முக்கியமான பொறுப்பு அஜய் ரஸ்தோகி அவர் கையில தான் இருக்கு. அதுக்காக தான் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இப்ப கரூர்ல அஜய் ரஸ்தோகி தங்கியிருக்காரு. தங்கி இருந்து அங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்க போலீசார்கள், முக்கியமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், இப்ப சமீபத்துல கடைசியா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருந்த அந்த உடல் கூராய்வுல சம்பந்தப்பட்டிருந்த மருத்துவர்கள், இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு நேரடியாக விசாரணை பண்ண அஜய் ரஸ்தோகி இப்ப இறுதிக்கட்ட, அதாவது இவங்க எல்லாரையுமே விசாரணை பண்ண அந்த இறுதிக்கட்ட தகவல் அறிக்கையை அவரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் திமுகவினர்கள், அதாவது நம்ம தமிழக அரசு தரப்பு இந்த முக்கியமான தேவையில்லாத வேலையில அவங்க ஈடுபட்டிருந்திருக்காங்க. அந்த வேலையில ஈடுபட்டது தான் இப்ப அஜய் ரஸ்தோகி இந்த வழக்குல எனக்கு திமுக, அதாவது தமிழக அரசு திமுக அவங்க மேல சந்தேகம் எழற மாதிரியான செயல்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தற்போது அரசு, திமுக அரசு அவங்க மேல அஜய் ரஸ்தோகி அந்த முக்கியமான தகவல் அறிக்கையில அவரு குறிப்பிட்டிருந்திருக்காரு. அப்படி திமுக அவங்க மேலேயே சந்தேகம் வர்ற அளவுக்கு திமுக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அஜய் ரஸ்தோகி அந்த தகவல் அறிக்கையில திமுக மேல அவரு அந்த சந்தேகம், கேள்வி எழுப்புற மாதிரியான சம்பவம் என்னதான் இப்ப சமீபத்துல நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஆரம்பத்துல இருந்தே நம்ம தமிழகத்துல எஸ்ஐடி அவங்க தான் இந்த வழக்க விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழக அரசு தான். அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒவ்வொரு இடத்துலயுமே விசாரணை பண்றப்ப, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல திமுக சேர்ந்த நபர்கள், திமுக ஆட்கள், அதாவது கடை, அலுவலகம் இந்த மாதிரியான இடத்துல கூட திமுக ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே விசாரணை பண்ணப்ப அவங்க யாருமே கரெக்ட்டாக சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு குடுக்காம இருந்திருக்காங்க. அதாவது அந்த தகவல் அறிக்கையில மத்தவங்கள விசாரிக்கிறதுக்கும், எங்களுக்கு திமுகவ சேர்ந்தவங்கள விசாரிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. முன்னுக்கு பின் முரணாக அவங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு சரியா குடுக்காத நபர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமாக அஜய் ரஸ்தோகி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட மிக முக்கியமா சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விசாரணை நடக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தமிழக அரசு, அதேபோல திமுகவினர்கள் இருக்காங்க.
அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணைக்கு சரியா ஒத்துழைப்பு குடுக்காதவங்க யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவங்க நிச்சயமாக திமுகவை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. பின்புலம் பார்த்தா திமுகவை சேர்ந்தவங்களாக தான் இருக்கு அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீதிபதிக்கு குடுத்த தகவல் அறிக்கையில இந்த முக்கியமான விஷயத்த அஜய் ரஸ்தோகி குறிப்பிட்டிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்தையும் அஜய் ரஸ்தோகி சந்தேகம் வருது அப்படிங்கிறத அவரு குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஏறக்குறைய 3 முறை 2 முறை, 3 முறை அங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ அதிகாரிகள் அதாவது இவங்க கரூர்ல விசாரிக்கக் கூடாது. எஸ்ஐடி தான் விசாரிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து தொடர்ந்து திமுக தரப்பு அதாவது அரசு தரப்பு அவங்க நாங்க இந்த வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தொந்தரவு இங்க குடுக்கறது மட்டும் இல்லாம, அங்க உச்சநீதிமன்றத்துக்கும் போய் இந்த வழக்க நாங்க விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ, எல்லா தடைகளையும் ஏற்படுத்தணுமோ, என்னென்ன செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு எதிராக இங்க அரசு தரப்பு, அதேபோல திமுக தரப்பு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்புன அந்த முக்கியமான தகவல் அறிக்கையில அஜய் ரஸ்தோகி சில ஆதாரங்கள் இருக்கு. அத பத்தி வெளிப்படையா தகவல் வரல. ஆனா இந்த இந்த மாதிரி திமுக நபர்கள், அரசு இவங்க எல்லாருமே ஒரு தடையாக இருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணைக்கு அப்படிங்கிறத இந்த வழக்குல சந்தேகம் ஏற்படுற மாதிரியான விஷயமாக இது இருக்கு அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அவரு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழக அரசுக்கு சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க விசாரணை பண்றது அரசு, அதாவது திமுக தரப்பு அவங்களுக்கு என்னமோ பிடிக்கல. அதாவது கரூர் வழக்குல குற்றவாளிகள யாரு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கையும் களவுமாக பிடிக்கட்டும் அப்படிங்கிறதுல தமிழக அரசு அவங்க தீவிரம் காட்டல. அது நடக்கணும் அப்படின்னு திமுக அரசு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அதுக்கு நேர்மாறாக இந்த வழக்க நாங்க விசாரிக்கக் கூடாது. எஸ்ஐடி தமிழக அரசு தரப்பு அவங்க தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த இடத்துல தான் தனக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அந்த தகவல் அறிக்கையில அவரு சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப நம்ம எல்லாரையுமே கூட எடுத்துக்குவோமே. கரூர் வழக்குல எப்படி இத்தனை 41 பேர் அவங்களுக்கு இப்படி மோசமான சம்பவம் நடந்துச்சு. இதற்கான உண்மையான காரணம் உடையவர்கள கைது செய்யணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நிச்சயமா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? சம்பந்தப்பட்டவங்கள கண்டிப்பாக கைது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு நம்ம மக்களாகிய நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதே தானே இங்க தமிழக அரசு அவங்களுமே எதிர்பார்க்கணும். ஆனா தமிழக அரசு அவங்க அப்படி நினைக்கல. இந்த வழக்க நாங்க விசாரிக்கணும். அதாவது எஸ்ஐடி அவங்க தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல தான் தமிழக அரசு அவங்க கவனமாக இருக்காங்களே தவிர, இந்த வழக்கு யார் விசாரிச்சாலும் பரவாயில்லங்க. குற்றவாளிகள கண்டுபிடிங்க, அவங்களுக்கு தண்டனை குடுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தமிழக அரசு இல்ல அப்படிங்கிறத தற்போது தெளிவாக உறுதிப்பட அந்த தகவல் அறிக்கையில அஜய் ரஸ்தோகி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அதேபோல போலீஸார்கள், முக்கியமா மருத்துவர்கள், உடல் கூராய்வு செய்த மருத்துவர்கள், இவங்க எல்லாரையுமே ஏறக்குறைய நான் விசாரணை பண்ணிட்டேன். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ள அதாவது ஒரு அழுத்தத்துக்கு கீழ தான் அவங்க எல்லாருமே செயல்பட்டுருக்காங்க. இத வச்சு பார்க்கிறப்ப நிச்சயமாக அதிகாரத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல இருந்து இவங்க எல்லாருக்குமே அழுத்தம் குடுத்துருக்காங்க. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீஸார்கள், மருத்துவர்கள் இவங்க எல்லாருமே அன்று விஜய் அவர்கள் செஞ்ச அந்த பிரச்சாரத்துல இவங்க எல்லாருக்குமே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரஷர் அழுத்தத்தால தான் இவங்க எல்லாருமே அன்று பரபரப்பாக செயல்பட்டிருக்காங்க. எல்லாருமே அந்த அழுத்தத்தின் கீழ தான் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அந்த தகவல் அறிக்கையில அவரு ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்காரு. அதேபோல எதுக்கு திமுக தரப்பு அவங்க இந்த வழக்க நாங்க தான் விசாரிக்கணும், நாங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க எதுக்கு துடிக்கிறாங்க? ஏன் குற்றவாளிகள நாங்க கண்டுபிடிச்சா பத்தாதா? யார் கண்டுபிடிச்சா என்ன? குற்றவாளிகளுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல தான அரசு இருக்கணும். எதுக்காக யார் விசாரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்ப அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு சந்தேகம், கேள்வி தனக்கு எழும்புது அப்படிங்கிறதையும் அஜய் ரஸ்தோகி அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இன்னொரு முக்கியமான ஆதாரமும் இந்த வழக்குல அஜய் ரஸ்தோகி அவரு உச்சநீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆதாரத்த பத்தி தகவல் எதுவும் வெளிய வரல. ஆனா மிக முக்கியமான ஆதாரம் ஒண்ணையும் உச்சநீதிமன்றத்துக்கு அஜய் ரஸ்தோகி அவரு சப்மிட் பண்ணியிருக்காரு. அதனால அஜய் ரஸ்தோகி அவரு வெளியிட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் பத்தி மட்டும் தகவல் வெளியாயிருக்கு. அத கேட்டுட்டே முக்கியமா கரூர் கேங்கு செந்தில் பாலாஜில இருந்து எல்லாருமே தற்போது பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அஜய் ரஸ்தோகி அந்த தகவல் அறிக்கையில யார் யார பத்தி குறிப்பிட்டிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா திமுக அவங்க மேல அதாவது தொடர்ந்து இங்க சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமா அவங்க சிபிஐ விசாரணைய தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றதும் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி குறிப்பிட்டிருக்காரு. திமுக கும்பல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் அறிக்கை எல்லாத்தையுமே பார்த்த நீதிபதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு.